ஹாய், எல்லாருக்கும் மதிய வணக்கம்ப்பா. வருஷப்பிறப்புக்கு அப்புறம் ரெண்டாவது இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன்ல. இப்போ வந்து பிரியாணி தான்ப்பா செய்ய போகிறேன். நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். ஏன்னா மீன் பிடிக்கலையா, மீன் ஏதோ இனவிருத்திக்கோசம் மீன் பிடிக்கலையா, மீன் பிடிக்காதால போயிட்டு வந்தேங்க. மார்க்கெட்டுக்கு போனால் மீன் இல்லை, இருக்குது கேரளா மீன் இருக்குது, அதனால் அந்த மீன் இது பண்ணேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கழுவிட்டேன். இப்போ வந்து நம்ம இது வந்து பெசரி வைக்கணும். சிக்கன் வந்து தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பெசரி வைக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இதில் மஞ்சத்தூள் போடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நிறைய போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன். 3/4 கிலோ கறிங்க, 1/2 கிலோ அரிசி போடுறேன், 3/4 கிலோ கறி போடுறேன். ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மேலே போட்டேன். அரிசி வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தயிர் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர். இஞ்சி பூண்டு போட்டேன் இல்லையா, அதாலே 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டோம்னா நல்லா இது சாஃப்டாக இருக்கும். சும்மா போ இந்த மிளகாத்தூள் நெடிங்க. லைட் எரிஞ்சா கூட வச்சு அடிக்க மாட்டேங்க. தயிர் போட்டோமா, இப்போ வந்து இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சும்மா கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் தான். மஞ்சத்தூள் போட்டாச்சு. உப்பு போடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு, ஏன்னா அதுக்கப்புறம் பிரியாணிலையும் போடுவோம். இப்போ போட்டால் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும், அதுதான். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அப்படியே பெசரி வச்சிடறோம். நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சுக்கலாம். கலர் வந்து கம்மியாக இருக்குது. சும்மா உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரியாணி செஞ்சாலே எனக்கு பார்த்தா உப்பு அதிகமாகிடும், அதனால உப்பு கம்மியாக போட்டு இன்னும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சும்மா நல்ல அவ்வளோதான்ப்பா போட்டாச்சு. இது வந்து அப்படியே ஊறி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சின்னு புதினாலாம் கழுவி எடுத்துன்னு வந்துடலாம், தாளிச்சு விட்டுடலாம். அவ்வளோதான், மணி ஆயிடுச்சு. 3/4 கிலோ நல்லா பீஸ்லாம் வந்து நல்லா பெருசாக போட்டு வெறும் தொடை பீஸாகவே கேட்டேன் நான். ரெண்டுமே தொடை பீஸ். 3/4 கிலோ 800 கிராம் இருந்தது. சரி பரவாயில்ல போட்டுருங்க. அரிசி கம்மியாக இருந்தோட கறி பரவாயில்ல அதிகமாக இருக்கும். இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பட்டு பொண்ணுக்கு ஈரல் வேகுது, அதை போட்டுட்டு அப்படியே வாங்க. அவ்வளோதான்ப்பா. இது அப்படியே ஊறட்டும். அரிசி ஊற வச்சுக்கலாம் அப்புறமா. இப்போ வந்து அரிசி ஊற வச்சுக்கலாங்க. இதோட 1/2 கிலோ தான், ஏன்னா நிறைய வேணாம், 2-3 கிலோ தான் இருக்கும், அதே அதிகமாக. இப்போ இது ஃபுல்லாக தண்ணி ஊற்ற கரெக்டாக இருக்கும். இது ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வருமா தெரியல, போட்டு பார்க்கலாம். இல்லை வந்து எவ்வளோ வந்துதுன்னா 3/4 டம்ளர் வந்து 3/4 டம்ளர் வந்தது. இவ்வளோதான் வந்துருக்குது. சரி, கை வச்சு பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த போட்டோட தண்ணி அதே போல் ஊற்றலாம். இப்போ இது வச்சுமா இதுக்கு 1.5
இப்போ இது வச்சு 3/4 கிளாஸுக்கு ஒரு 1 ஊற்றினா சரியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ இது கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும்ல, அதனால் ஊற வச்சிடலாம். வந்து டவரை வச்சாச்சு, கேஸ் பற்ற வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணின்னு வந்துட்டாங்க. புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெயிலுண்ணா வெயில், அப்படியா பட்ட வெயில். வெயில்லாம் சும்மா கிடையாது, செம்ம வெயில். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு ஒரு 100 எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய். இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 நெய் லாஸ்ட்டாக ஊற்றணும். அங்கே இருக்கட்டும், எனக்கு லாஸ்ட்டாக ஊற்றலாம்ல, அங்கே இருக்கட்டும். முட்டை வேக வச்சிருக்கிறேன். இப்போ இது பட்டை, இலை, அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அது நல்ல வெயில் அடிக்கிறது, நல்ல சீக்கிரம் காஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சுங்க. பாருங்க, பொண்ணு நேரமாக வதங்கிடுச்சு. வதங்கிடுச்சு நல்லா. இப்போ என்ன பண்ணலாம், புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் போட்டு வாசனையாக இருக்கும் நல்லா எண்ணெய். 4 வெங்காயம் இருந்தீங்க, 1/2 கிலோ அரிசி தானே, 4 வெங்காயம் இருந்தீங்க. இது கொஞ்சம் 3 தக்காளி, அவ்வளோதான். வெங்காயம் தானே அதிகமாக இருக்கணும், தக்காளி கொஞ்சம் புளிப்பாயிடும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அதில் 1 போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் போடணும்னு நினைக்கிறேன். சரி, நல்லா வதங்கிட்டோம். ஏன்னா இந்த இதுவும் கழுவி ஊற்றணும். இந்த அரைச்சம் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னு கழுவிடணும். எனக்கு ரொம்ப நாள் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்கலங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிக்கிறேன். ஒரு 4 நாள் இந்த ஒரு 4 நாள் இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தேவையான உப்பு வதக்கத்துக்கு, ஏன்னா அப்படிலாம் உப்பு போடுவோம். உப்பு தாங்க உட்காராக போடணும். அது வதங்கட்டும் நல்லா. எல்லாருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ போடலாம், அது எவ்வளோ லேட்டாகி நேற்று போட்டேன், கரெக்டாக அதுக்கு சரியாக வந்து பார்க்கவே இல்லை. உடம்பு முடியலங்க, சுத்தமாக முடியல. எனக்கு இந்த இடுப்பு வலி இன்னும் சரியாகலை. அது எது எல்லாரும் டாக்டர் பார்த்துருக்காங்க. அதனால வந்து எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. இப்போவே பாருங்கள் லேட் ஆகிடுச்சு. இந்த ரேட்டு பையன் கேட்டாங்கன்றது கூட செய்கிறேன். என்னால் முடியல, இல்லைனாக்கா சும்மா எதனா காலை வச்சுட்டு விட்டுருப்பேன். தயிர் வதங்கிடுச்சுங்க. போட்டு
தக்காளி போடல, வெங்காயம் போட்டு நம்ம 1 ஸ்பூன் வெறி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வறுந்து சுத்தமாக முடியல, பார்த்தாலே தெரியும் பாருங்க, நல்லா இருக்குது வறுந்து. மாத்திரை போடுங்க, அது இல்லாதுன்னா தூக்கலா மாதிரியே இருக்குது. ஒரே 1 ஸ்பூன் தாங்க, நான் அது மேலே போட்டால் காரம் மாதிரியே இருக்குது. அவ்வளோதான் போட்டாச்சு. கரம் மசாலா இதை அப்படியே வாங்கி அதாவது கொட்டி, நான் அரைச்சது இல்லை, கடையில் வாங்கினா பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன். தக்காளி 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. நான் பிரியாணி மசாலாலாம் போட மாட்டேன், மட்டும்தான். இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம், ஏன்னா அதை போட்டாச்சு ஆல்ரெடி தயிர் இது கறியில். இப்போ வந்து இந்த கறியை தூக்கி கொட்டிக்கலாம். வதங்கிடுச்சு நல்லா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. அதனால இப்போ வந்து நம்ம கறி போட்டுடலாம். கறி அப்படியே வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற கறியை, ஊற வச்சுக்கிற கறியை எடுத்து அப்படியே போட்டுறோம். இதை வந்து நம்ம ஸ்லோவாக வச்சுருந்தாங்க, ஏன்னா கறி வேகணும். இப்போ ஒரே கொஞ்சம் தாங்க போட போகிறேன் தயிர், ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுட்டோம். கொஞ்சம் போடுறேன், அவ்வளோதான் போதும். இதில் வச்சிடுறேன். தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு வேணும், இருக்குது தயிர் வச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். இந்த கறிக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் அவ்வளோதான் போட்டுருக்கீங்க. இது புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் தான், நிறைய போடல, கொஞ்சம் தான் போட்டுருக்கோம் பாருங்க. அது நல்ல ஸ்மெல் வரும். எண்ணெயில் கொஞ்சம் போட்டது அது வேற வாசனை வரும். இப்போ இது கூட போடுறது இது ஒரு வாசனை வரும். இந்த கறி வதங்கிறதுக்குள்ள அது வதங்கணும். நம்மளுக்கு கலர்லாம் வராது, ஏன்னா நம்ம வந்து கலர் போடுறது இல்லை. அதனால ஒன்றும் யூடியூப் போடுறவங்கள வந்து தயவுசெய்து வந்து நிறைய பேர் வந்து இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க, திட்டாருங்கப்பா. அவங்க வந்து எந்தெந்த மன உளைச்சலையோ வந்துட்டு யூடியூப் போடுவாங்க. அதை வந்து திட்டக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் வந்து தனிமையில் இருக்கிறதால, மனசு நிறைய பாரமாக இருக்கிறதுனால போடுவாங்க, ஃப்ரீயாக ஆகலான்னு போடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொந்த பந்தம் கூட பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் போடுவாங்க. ஏன்னா அதனால வந்து காசுக்காக தான் போடுவாங்கன்றதுனால நீங்கள் திட்டாதீங்க. நிறைய பேர் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் அதுமாரி இருக்கிறவங்கள பண்ணுங்க. அசிங்கமாக போடுறவங்கள அந்த மாதிரிலாம் பண்ணுங்க, நம்ம வேணாம் சொல்ல. அது அவங்கவுங்க விருப்பம். அவங்கவுங்க ஆடுறாங்க, அவங்க பார்க்குறீங்க, அது போடுறீங்க, அது வேற விருப்பம். நம்ம அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் நான் தயவுசெய்து எல்லாருமே நான் எனக்கு யாரும் வந்து தப்பான கமெண்ட் பண்ணலை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், வந்து யாரையும் அந்த மாதிரிலாம் திட்டக்கூடாது. அதுதான். ஏன்னா மனசு கஷ்டப்படும் இல்லையா? இன்னொருத்தர் யாராவது உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, அதனால வேணாம். யார் நம்மளை யாரும் பண்ணலன்னு வச்சுங்க. அது சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட, நான் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆனால் யாரும் நீங்களாம் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் யாரும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை இது வரைக்கும். இருந்தாலும் இன்னும் இருக்கிறவங்க யாராச்சும் பண்ணாதவங்க, தெரியாதவங்க பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புறது இதுதான். நிறைய பேர் அவங்க எந்த மனநிலையிலோ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பேசுறதால கொஞ்சம் கஷ்டமாயிடும், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான்ப்பா. இது நல்லா வதங்கட்டும். கறி எவ்வளோ வதங்குதோ வெந்துருதோ நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்ச உடனே அரைச்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வதங்கட்டும். அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு எதுவும் இல்லை.
எனக்கு நிறைய பேர் இந்த அவங்க யூடியூப்பில் போய் கமெண்டை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து கமெண்ட்லாம் அது மாதிரிலாம் போடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். எனக்கு யாரும் பண்ணலை, நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னோடய வீடியோலாம் கமெண்ட் யாரும் பண்ணலை. இருந்தாலும் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், மற்றவங்கள கூட அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் போடுங்க. நல்லா இருக்கிறவங்களே அந்த மாதிரி போடுறாங்க, அதனால சொல்கிறேன். ஏன்னா அது போடாதீங்க. யூடியூப் வந்து பணத்துக்காக தான் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த யூடியூப்பில். இந்த சாதாரணமாக யூடியூப் காசு வந்துடாது. அது அது ஒன்று முதல்ல. இது எவ்வளோ கஷ்டப்படணும். இது வந்து வேலை செய்கிறவங்க தான், யாருக்கிட்டையும் திருடலை அல்லலை, போயிட்டு யாரையும் வந்து தப்பாக பேசலை. இது வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம வீடியோவில் காட்டுறோம், அவ்வளோதான். மற்றபடியே ஒன்றும் இல்லை. இது நம்மளோட கஷ்டம். இப்போ நம்ம அடுப்பாடு நின்று வேறு செஞ்சு வேலை செய்கிறோமா, அது வந்து ஒரு 4 பேர் பார்க்குறாங்க, அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறாங்க, பிடிக்கலன்னா விட்டுடுறாங்க, அவ்வளோ. லைக் பண்ணால் பார்க்குறாங்க, இல்லைன்னா விட்டுறாங்க. அது யாரையும் வற்புறுத்தி அவங்க வீடு வீடாக போயிட்டு எங்கள் டிவியை பார்த்து தான் ஆகணும், எங்கள் இதுவும் பார்த்து அப்படி சொல்லலை. பிடிச்சிருந்தா பார்க்குறாங்க. அவங்கவுங்களுக்கு யார் யாரை பிடிக்குதோ அவங்கவுங்க சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பார்க்குறாங்க. அதனால அதுவும் யூடியூப்புக்கார் வந்து போட சொல்கிறதுனால போடுறாங்க, பார்க்குறாங்க, அவங்க பைசா இது பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். நம்மளுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து வாட்ச் ஹவர்லாம் ஆகலை. இருந்தாலும் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், பொதுப்படியாக எல்லாரும் மனுஷியால் தானுங்க. நம்ம மட்டும்தான் என்னை மட்டும் பேசாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறேன் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பண்ணுங்கள். மற்றவங்களாம் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து அழுகுறாங்க சொல்லிட்டுலாம், அதுக்காக சொல்கிறேன். எடுத்துக்காதவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் எடுத்துக்கிறவங்க இதில் இருக்கிறாங்க, அதுதான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதை மூடிடலாம். மூணுனா இது நல்லா வேகும், அது வேகட்டும். இப்போ வந்து நல்லா பாருங்கள், இந்த தட்டு போட்டு மூடி வச்சுருந்தா நல்லா தண்ணி விட்டுருச்சுங்க சிக்கன். நல்லா வெந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி வெந்துட்டு அப்புறம் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிட்டோம்னா சரியாக இருக்குங்க. நல்லா குழம்பு கிரேவி மாதிரி இருக்குது பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்துச்சு, கறி நல்லா வெந்துச்சு. தண்ணி ஊற்றி வேறு கொதிக்கணும் இல்லையா, அது வெந்துச்சு போகிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதால் வந்து 1 கப்பு, இந்த கிளாஸால் 3/4 கப்பு எடுத்துருக்குறோம். நல்லா தண்ணி இதுவே இருக்குங்க, ஆல்ரெடி தண்ணி இருக்குங்க, இதுல தண்ணி இருக்கு. இதே வேகத்துக்கோசமா அது அந்த கறியிலே எவ்வளோ தண்ணி சொதன்னு இருக்குது. இப்போ 3/4 பாதம் நம்மளுக்கு வந்து கறி வந்துச்சு. சரி பெரிய பீஸ் இல்லையா, அதனால கொஞ்சம் கறி வந்து வேக விட்டேன் மூடி போட்டு. அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா வச்சுங்க அதுலேயே தண்ணி இருக்குது. இப்போ 1.5 ஊற்றுவோம் இல்லைங்களா, கம்மியாக தான் ஊற்றுறேன். 1.25. அப்புறம் நல்லா தண்ணி நிறைய ஆகிடுச்சுன்னா பேச்சாருங்க. பாஸ்மதி ரைஸ் தான் போடணும், நம்ம வேறு எதுனாலும் பரவாயில்ல, பாஸ்மதி ரைஸ். இப்போ இது வந்து 1 ஊற்றிக்கலாம், போகிறோம் 1 ஊற்றிக்கலாம். இது 1.25 ஊற்றலாம் சொன்னோம், 1 ஊற்றிக்கலாம். தண்ணி ஆல்ரெடி அதில் இருக்குது, அதனால் வேண்டாம். இப்போ இது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கலர் எடுத்து உப்பு தான் பார்க்கணும். இப்போ உப்பு பார்த்துக்கலாம், உப்பு பார்த்துக்கலாம். உப்பு இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு கறிப்பா கொஞ்சம் கூட இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டு கை கழுவிட்டு வந்தேன். அப்போ கொஞ்சம் உழைந்ததுனால ஜாலியாக ஏதோ அக்கோ கார்டு வேறு ரிப்பேர் ஆகி போச்சுங்க. தண்ணி இப்போ கேன் தண்ணி இருந்துச்சு சார் செய்யும், அது வேறு வாங்க போகிறேன். உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம், அதிகமாக தான் சாப்பிட முடியாது. போடுங்க, உப்பு போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நான் போடலாமா வேணாமான்னு தெரியல. கறியில் நல்லா போட்டேன் மஞ்சள் தூள், கறியில் நல்லா போட்டேன். சும்மா கொஞ்சமாக போடுறேன், அவ்வளோதான் போடுறேன். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம்.
கொதிக்கிட்டோம். இப்போ கொதிச்ச அரிசி போட்டால் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அது கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிச்சு எண்ணெய்லாம் சுற்றி மேலே வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். முட்டை வேக வச்சுட்டேன். அரிசி போட்டுக்கலாம். ஆனால் ஊற வச்சுட்டோம். அது வெந்துடும் நல்லா சீக்கிரம். தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. அது ஒன்று அரிசி கரெக்டாக மேலே என்ன நிற்கிது பாருங்க. நல்லா ஒரு 1/4 பதம் வேகட்டும். முக்கால்வாசி வேகட்டும். அப்புறமா தான் நம்ம வந்து தம் போடணும். தம் போட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது நம்ம தோசை கல்லை கீழே வச்சு அதுக்கு மேலே தட்டு போட்டு தான் பண்ணலாம். நல்லா வேகட்டும். மூடி இப்போ போடக்கூடாது. தம் போடுறப்ப போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்கிட்டோம். நல்லா எடுத்து வச்சுட்டு வரலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் வத்திடுச்சுங்க. சரி பாத்தியா, இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் ஒன்றா இருக்குது பாருங்க. வரும். இப்போ வந்து நம்ம இது தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இறக்கிட்டோமா? தோசை தோசை கல்லு இதில் வச்சுட்டோமா? தோசை கல்லு இது மேலே வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை தூக்கி இது மேலே வச்சிடணும். பலன்னு இருக்குங்க. ஒரு அடி பிடிக்காது. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் போட்டுறோமா? அது சூடு ஏற வரைக்கும் நம்ம ஸ்பீடு எடுத்துக்கிட்டோம். சூடு ஏற வரைக்கும் ஸ்லோ பண்ணிடலாம். நம்ம இன்னும் கூட எதுனா தண்ணி கிண்ணி பிடிச்சி வைக்க தந்தா சொம்பில் கூட பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த தண்ணி சூடான கூட பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ சூடு இந்த இது சூடு ஏறிடுச்சு. இந்த தோசைகள் சூடு ஏறதுக்கு தான் ஸ்பீடு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சூடு பண்ணிட்டேன்ப்பா. இது ஸ்லோ பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா அது வெந்துடும். அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த முட்டை வேக வச்சேன். இதை உரிச்சிக்கலாம். பையன் வந்து சாப்பாடு கேட்பான். அவரும் வருவார். தயிர் பச்சடி பண்ணிட்டேன். நல்லா தயிர் நிறைய இருந்தது. தயிர் பச்சடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். முட்டையை உரிச்சிக்கணும். தயிர் பச்சடி. ஏன்னா மீன் வறுக்கலாம் தான் போனேன் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணிட்டு. மீன் இல்லை. அது வந்து இந்த மீன் அது வேணான்ட்டாங்க. அதனாலன்ட்டு அவ்வளோதான்ப்பா. 10 நிமிஷம் ஆகட்டும். அவ்வளோதான்ப்பா. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி சுட்டுறது. நம்ம இதில் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். போட்டு நெய் ஊற்றிக்கலாம்.
கறி பாருங்க, சும்மா அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுங்க கறி. நல்லா சூப்பரா ஆயிடுச்சுங்க பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். அடி பிடிக்காது, அதுதான் இங்க. இதுல வந்து நம்ம இந்த தோசைகள் வைக்கிறதுனால அடி பிடிக்காது. பாருங்க பிரியாணி ரெடி. நல்லா பாருங்கள், நல்லா கறியும் வந்துச்சு, எல்லா இதுவும் நல்லா சாதமும் வெந்துச்சுங்க. நல்லா சாதமும் நல்லா வெந்துச்சு பாருங்க. முட்டை வீடியோ முடிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடிங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதாங்க எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாம். எல்லாரும் வந்து இன்னைக்கு சண்டே என்ன பண்ணீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்க, ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் இது சொல்லியிருந்தேன், திட்டாதீங்க கொள்ளாதீங்க பேட்டம் பண்ணேன். அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு சண்டே மாலை மதிய வணக்கங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னும் வரல, அவங்க யாரும் வரல. வரப்போ சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஷார்ட் வீடியோவில் போடுறேன். பாய். சொல்ல மறந்துட்டேங்க, ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பாருங்க. அது வந்து 60ஆம் கல்யாணம், அண்ணா அண்ணி 60ஆம் கல்யாணம். அது போட்டு தான் அது போட்டிருந்தேன். தண்ணி ஊற்றுறப்ப அதை எடுத்து போட்டுருங்க. பாய்ங்க.